அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வசதிகள் நிறைய இருக்க வேண்டும் என்று இன்றைய இளைஞர்கள் கருதுகிறார்கள். வசதிகள் இருந்தால்தான் வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும். அப்படி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய திறமைகளை எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்க வேண்டும், அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும் என்றெல்லாம் கருதுகிறார்கள். குறுக்கு வழியிலே உயர்வது எப்படி என்றுதான் சிந்திக்கிறார்கள். முல்லா நஸ்ருதீன் வாரம் சந்தைக்கு சென்று ஒரு கழுதையை விற்று வருவார். எல்லா வியாபாரிகளை விட மிக குறைவான விலைக்கு தன்னுடைய கழுதையை விற்று வருவார். அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், எப்படி முல்லா நஸ்ருதீனுக்கு இவ்வளவு குறைந்த விலையிலே விற்பதற்கு கட்டுப்படி ஆகிறது என்று. ஒரு பெரிய வியாபாரி முல்லா நஸ்ருதீனை அழைத்து கேட்டார், முல்லா, என்னுடைய கழுதைகளை எல்லாம் நன்றாக கவனித்துக் கொள்வதற்கு, அவற்றிற்காக உழைப்பதற்கு என்னிடத்தில் நிறைய அடிமைகள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கழுதைகளுக்கு வேண்டிய உணவுகளை கொடுப்பதற்கு என்னுடைய விவசாயிகள் இருக்கிறார்கள், அவர்களே இலவசமாக கொடுத்து விடுகிறார்கள். அப்படி எனக்கு உழைப்பதற்கு ஆட்கள் இருந்தும் உணவு கொடுப்பதற்கு ஆட்கள் இருந்தும் என்னால் மலிவாக விலைக்கு கழுதையை விற்க முடியவில்லை. ஆனால் நீரோ வெற்றி விடுகிறீரே, எப்படி என்று கேட்டார். முல்லா நஸ்ருதீன் சிரித்துக் கொண்டே சொன்னார், நண்பரே, நீர் உம்முடைய கழுதையை கவனிப்பதற்கு அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடுகிறாய், உணவுக்காக அடுத்தவர்களுடைய பொருள்களை திருடுகிறாய். ஆக நீ மற்றவர்களுடைய உழைப்பையும் திருடுகிறாய், உணவையும் திருடுகிறாய், நான் கழுதையை மட்டும்தான் திருடுகிறேன் என்று சொன்னாராம். அதாவது தான் திருடுதல் என்பது தவறு என்பது ஒன்று, அடுத்தவர்களுடைய உழைப்பையும் அடுத்தவர்களுடைய உணவையும் திருடுவது என்பது மிகப்பெரிய தவறு என்பதை போல் அந்த தத்துவ கதை அமைந்திருக்கும். இப்படித்தான் பல பேர் ஏதாகிலும் செய்து முன்னேறி விடலாம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, இன்றைக்கு வியாபார உலகத்தில் கொடிகட்டி பறக்கிறார்களே ஜாம்பவான்கள் எல்லாம், அத்தனை பேருடைய வரலாற்றையும் நீங்கள் பின்புலத்தையும் எடுத்து ஆராய்ந்து பாருங்கள், நிச்சயமாக ஒன்று தெரியும். சாமானிய மனிதர்கள் தான் அத்தகைய ஜாம்பவான்களாக உயர்ந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணரலாம். நியூயார்க்கில் ஒரு ஏழை சிறுவன் இருந்தார். ஏடி ஸ்டூவார்ட் என்பது அவருடைய பெயர். அவர் $1.5 தான் கையிலே இருந்தது, வெறும் $1.5. அதில் $87.5 ஊசி, பட்டன், நூல் இவற்றை வாங்கி விற்பனை செய்தார். ஆனால் விலை போகவில்லை, நஷ்டமாகிவிட்டது. கொஞ்சம் சிந்தித்தார், மக்களுக்கு அதிகமாக இந்த ஊசியோ நூலோ பட்டனோ தேவையில்லை உணர்ந்து கொண்டார். உடனே அந்த ஊரிலே இருக்கிற ஒவ்வொரு வீடாக ஏறி ஏறி இறங்கினார். அங்கே இருக்கிற மக்களுக்கு, ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறவர்களுக்கு என்னென்ன தேவை, எது தேவையாக இருக்கிறது, எது இன்றியமையாத தேவையான பொருளாக இருக்கிறது என்று ஒரு பெரிய புள்ளி விவரத்தை சேகரித்தார். அதன்படி அந்த $67.5 மிச்சம் இருந்ததற்கு அந்த சென்ட்டுக்கு ஒரு பொருள்களை வாங்கி கொடுக்க ஆரம்பித்தார். நன்றாக நினைத்து பாருங்கள், $1.5 இருந்தது, 87.5 சென்ட் ஏற்கனவே நஷ்டமாகிவிட்டது. பாக்கி இருக்கிற 67.5 சென்ட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுக்க ஆரம்பித்தார். அவ்வளவுதான், வியாபாரம் களை கட்ட ஆரம்பித்து விட்டது. கடை வைத்தார். சில நாட்களிலேயே $40 மில்லியன் தன்னுடைய கைகளிலே புரள அவர் மிகப்பெரிய வியாபாரியாக திகழ்ந்தார். எப்படி முடிந்தது? ஒரு சாமானியர் தானே, மிகப்பெரிய வியாபாரியாக எப்படி உருமாற முடிந்தது? அதாவது காலத்திற்கு ஏற்றவாறு, மனித சமுதாயத்தினுடைய ரசனைக்கு ஏற்றவாறு, மனித சமுதாயத்தின் தேவைக்கு ஏற்றவாறு எதை தர வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து பார்த்த காரணத்தினாலே தான் அந்த சாமானியர்களெல்லாம் ஜாம்பவான்களாக மாறினார்கள். இன்னொருவர் இருந்தார், ஒரு ஜான் ஜேக்கப் ஆஸ்டர் என்பவர். அவர் ஒரு சிறிய தொப்பி கடைக்கு
கடன் கொடுத்திருந்தார் அந்த வியாபாரிக்கு. அந்த வியாபாரியோ தொப்பி வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் வந்து விட்டதால் முதலையும் திருப்பி கொடுக்க முடியவில்லை, அதற்கு உண்டான வட்டி முதலியவற்றையும் திருப்பி கொடுக்க முடியவில்லை. பார்த்தார் ஜான் ஜேக்கப். உடனே அவர் கடைக்கு போய் என்னுடைய கடனை எல்லாம் திருப்பி தர வேண்டாம், அதற்கு பதிலாக உன்னுடைய கடையிலே நானும் ஒரு பங்குதாரர் ஆகிக் கொள்கிறேன். இவர் சொன்னார், ஏற்கனவே நஷ்டத்திலே இருக்கிற வியாபாரம், இதில் பங்குதாரராகி இன்னும் என்னத்தை நஷ்டத்தை ஆக போறோம், எப்படியோ நாம கொடுக்க வேண்டிய கடன் இல்லை என்று ஆகிவிட்டது இல்லையா, அது போதும் என்று சொல்லி பார்ட்னராக சேர்த்துக் கொண்டார். அவர் சொன்னார், நீயே இருந்து கடை வியாபாரத்தை கவனி, நான் சொல்லுவதை மட்டும் செய் என்று சொல்லிவிட்டு இவர் பூங்காவுக்கு போய் விடுவார். ஜான் ஜேக்கப் பூங்காவிலே போய் உட்கார்ந்து அங்கே வருகிற பெண்களை எல்லாம், அவர்கள் அணிந்திருக்கிற தொப்பிகளை எல்லாம் பார்ப்பார். எப்படிப்பட்ட வண்ணத்திலே அவர்கள் அணிந்து போகிறார்கள், எந்தெந்த வடிவத்திலே அணிந்து கொண்டு போகிறார்கள். சில இதிலே கொஞ்சம் இருக்கும், சில இதிலே கூந்தல்களைப் போல வடிவமைப்பு இருக்கும், சில இதிலே வேறு அலங்கார பொருள்கள் இருக்கும். இவற்றை எல்லாம் அப்படியே ஆராய்ந்து பார்த்தார். நேராக கடைக்கு வந்தார். வியாபார இடத்துல சொன்னார், முதலிலே உன்னுடைய அந்த அலங்கார இடத்திலே இருக்கிற எல்லா தொப்பிகளையும் எடுத்து விடு, நான் சொல்லுவதை போல சில தொப்பிகளை தயார் செய் என்று சொல்லி அவர் பார்த்தாரே, அந்த தொப்பிகளை போல தயார் செய்ய சொன்னார். தயார் செய்தார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு பூங்காவிற்கு போனார். இப்படி ஊரிலே இருக்கிற பல பூங்காக்களுக்கும் போய் அந்த ஊர் மக்கள் பெண்கள் எப்படிப்பட்ட தொப்பிகளை அணிகிறார்கள், குல்லாக்களை போடுகிறார்கள் என்று பார்த்தார். அவற்றையெல்லாம் மனதிலே வாங்கி கொண்டு இவர் தன்னுடைய கற்பனா சக்தியையும் செலுத்தி பல வண்ணங்களிலே பல வடிவங்களிலே ஒரு புத்தம் புதிய முறையிலே நிறைய தொப்பிகளை செய்து வைத்தார். கடையிலே பெண்கள் கூட்டம் தாங்க முடியவில்லை. வெறும் தொப்பி வியாபாரம் தான், பெண்களுக்கான தொப்பியை தயாரித்து கொடுக்கிற கடைதான். என்ன ஆயிற்று, கற்பனையே பார்க்க முடியாத அளவுக்கு ஜான் ஜேக்கப் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனார். இது எதனால் சாத்தியப்படுகிறது? சிந்தித்து பாருங்கள். இதற்கு எங்கே இருந்து அவர்களுக்கெல்லாம் மூலதனம் கிடைத்தது? பெரிய வசதிகள் என்ன இருந்தன? எதுவுமே இல்லாத நிலையிலே வெறும் அன்றாட தேவைகள் என்ன என்பதை மட்டும் ஆராய்ந்து பார்க்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு கிடைத்த அந்த ஒரு சிறிய பொறியை கொண்டு, பொறி தட்டுதலை கொண்டு அவர்கள் செய்த செயல் அவர்களை எல்லாம் கோடீஸ்வரர்கள் ஆக்கியது. இதைத்தான் சிந்திக்க வேண்டும். அதாவது காலையிலே இறை தேடி புறப்படுகிற மாட்டிற்கு யாரும் கொம்பிலேயே அதனுடைய தீவனத்தை கட்டி அனுப்புவது இல்லை, அதே சென்று மேய்ந்து வரும். அதை போலத்தான் வசதிகள் வைத்துக் கொண்டு பெரிய வியாபாரியாக வேண்டும் என்று நினைத்தால் இயலாது. பல வசதியுள்ள வியாபாரிகள் நஷ்டப்பட்டு போனதை நாம் அன்றாடம் காணத்தான் செய்கிறோம். ஆகவே வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் பணிபுரிபவர்களாக இருந்தாலும் சரி, வசதி தேவையில்லை. நாம் முன்னேறுவதற்கு முறையான திறமை தேவை. முறையான திறமை தேவை. மக்களுக்கு எது தேவை என்பதை அறிய வேண்டும். மக்களுக்கு எந்த காலகட்டத்தில் எத்தகையவற்றை கொடுத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எத்தகையவற்றை தயாரிக்க வேண்டும், எத்தகைய வகையிலே நாம் பணியாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களுடைய ரசனை மாறிக்கொண்டே இருக்கிறது, காலத்திற்கு காலம் மாறிக்கொண்டே வருகிறது. அப்பொழுது ரசனைக்கு ஏற்ப நாமும் மாற்றிக்கொண்டே வர வேண்டும். அப்படி செய்யாமல் சில பேர் புலம்புகிறார்கள், நான் என்ன செய்வது, மாவு விற்க போனேன் காற்றடிக்கிறது, உப்பு விற்க போனேன் மழை பொழிகிறது. இதெல்லாம் 10ஆம் பசலித்தனமான, இன்னும் சொல்ல போனால் மூடத்தனமான, அறிவீனம் நிறைந்த வார்த்தைகள். எந்த காலத்தில் எதை இருக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? அதை கூட புரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையிலே எப்படி வெற்றி கிடைக்கும்? ஆகவே நுணுக்கமாக, மிக நுணுக்கமாக நம்முடைய திறமையை எந்த வகையில் வெளிப்படுத்தினால் அது வெற்றியாக அமையும் என்பதை அறிந்து உணர்ந்து, என்னருமை இளைய சமுதாயமே, நீ பயன்படுத்துவாயே ஆனால், அறநெறியிலே தன்னம்பிக்கையோடு நீ உன்னுடைய திறமையை நேர்பாதையிலே செயல்படுத்துவாயே ஆனால், என்னருமை இளைய சமுதாயமே, உலகம் உங்கள் கையில்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.